அனைவருக்கும் வணக்கம். தமிழன்ராஜ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு 12th உள்ள ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசமைப்பு பற்றி பார்க்க போனோம். இந்திய அரசமைப்பு எவ்வாறு உருவானது, உருவாக்கத்திற்கான நோக்கம், அதனுடைய இயல்புகள் பற்றியும் முக்கியத்துவம் பற்றியும் அப்புறம் சிறப்புகள் பற்றியும், இந்திய அரசமைப்பு உருவாக்கத்திற்கு பங்கெடுத்த அரசியல் தலைவர்களின் பங்கு பற்றியும், அப்புறம் இந்திய அரசமைப்பிற்கு எந்தெந்த நாட்டில் என்னென்ன சட்டங்கள் எடுத்தாளப்பட்டது அது பற்றியும் இந்த பாடத்தில் விரிவாக காண்போம். இது 12th உள்ள ஃபஸ்ட்டு லெசனு, அதை தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய முகவுரையை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். முகவுரை இந்திய அரசமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, முகவுரையில் இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒரு மனதாக தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க, இந்த வார்த்தையை பார்த்துங்க, இறையாண்மை மிக்க மக்களாட்சி, சமதர்மம், மதச்சார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்கச் செய்வதற்கு அரசமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்கு நாங்களே அளிக்கின்றோம் அப்படின்ற உறுதிமொழியுடன் இந்த முகவரை இடம்பெற்றுள்ளது. வாங்க இப்போ இந்த லெசனில் இந்திய அரசமைப்பு பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்குறோம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்தெந்த சட்டத்தின் மூலம் முன்னாடி ஆளப்பட்டதுன்னா, காலனி ஆட்சி காலத்தில் இந்திய ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், அதாவது பட்டய சட்டம்னு சொல்லுவோம்ல, அது ஆட்சிக்குழு சட்டங்கள், அதாவது கவுன்சில் ஆக்டு. அடுத்து காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் முன்னாடி இந்தியா ஆளப்பட்டது. அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கான தனி அரசமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அது உருவாக்கப்பட்டு அதன்படி செயல்படப்படுகிறது. இப்போ புதிதாக எழுச்சி பெற்ற இந்தியாவின் இயக்கம்னா அந்த காங்கிரஸ் இயக்கம், அதனுடைய தலைவர்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட அரசமைப்பின் அடிப்படையில் ஒரு புதிய இந்தியா உருவாக்கப்படும் என்று என ஆசைப்பட்டாங்க. அதில் மைய அரசு, அதாவது மைய சட்டமன்ற அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அடுத்து இதில் அரசமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. நாட்டின் அடிப்படை சட்டம் எதுண்டா அரசமைப்பு. அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா, நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. நாடாளுமன்றமே நமது அரசின் சட்டங்களையும் கொள்கைகளையும் முடிவு செய்கிறது. அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக, இந்திய அரசமைப்பு நான்காவது பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்கள் எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது. பகுதி 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு நெறிமுறை கோட்பாடு, அரசாங்கம் எவ்வாறு ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று இந்த பகுதி 4 குறிப்பிட்றாங்க. அடுத்து இந்த மதச்சார்பு அரசுன்றா என்னன்னு பார்க்கலாம். மதச்சார்பு அரசு என்பது, அதாவது மதச்சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு தான் மதச்சார்பு அரசுன்னு சொல்லுவோம். மதச்சார்பு அரசுனா ஒரு மதத்தை பின்பற்றுவாங்க, அதாவது மதச்சார்பின்மை என்ற கருத்தை பின்பற்றாமல் ஒரு மதத்தை பின்பற்றுவாங்க, அதுதான் மதச்சார்பு அரசு. மதச்சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். ஒரு மதம் அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரச மதத்தை பின்பற்றுவோருக்கு, அதாவது அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கும். மதச்சார்பு அரசு உதாரணங்கள் பார்த்தோமாக்க பாகிஸ்தானும் வாட்டிகன் ஆகும். மதச்சார்பு அரசு எதுன்னு எடுத்துக்காட்டு பார்த்தோமாக்க பாகிஸ்தானும் வாட்டிகன் ஆகும். பாகிஸ்தான் நம்ம முஸ்லீம் மதம் சார்ந்தது, வாட்டிகன் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தது. இந்த மத சார்ந்த அரசுகள் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதுதான் மதச்சார்பு அரசு. மதச்சார்பு அரசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதுக்கு எடுத்துக்காட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்புனா வாக்காளர்கள் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது பொது வாக்கெடுப்பு. அதாவது ஒரு சட்டை இயற்றணும்னா பொதுமக்களிடையே
கருத்து கேட்டு அவங்கட்டிலிருந்து வாக்கெடுப்பு நடத்தி அந்த சட்டம் இயற்றப்படுவது. இது இந்தியாவில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பொது வாக்கெடுப்புக்கு முக்கியமான நாடுன்னு பார்த்தோமாக்க சுவிட்சர்லாந்து தான். இது பொது வாக்கெடுப்புக்கு முக்கியமாக பின்பற்றிட்டு வராங்க. நம்ம இந்தியாவில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பொது வாக்கெடுப்பு இதுவரை நடத்தப்படவில்லை. இதுவரை பொது வாக்கெடுப்பு விடலை, நாடாளுமன்றத்திலே முடிச்சிருவாங்க. அடுத்த அரசமைப்பின் அம்சங்கள் இதை பார்த்தோம்னாக்க அடுத்து இந்தியாவில் மதச்சார்பின்மை. இந்திய அரசமைப்பு 42வது திருத்த சட்டம் அரசமைப்பின் முகவுரையில் கூறப்பட்டுள்ள என்னென்ன கூறியிருக்காங்கன்னா, இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை எவ்வாறு மாற்றினாங்கனாக்க, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று திருத்தியிருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இறையாண்மை கொண்ட குடியரசுன்னு மட்டும் இருந்துச்சு. இறையாண்மை கொண்ட குடியரசுன்னு மட்டும் இருந்துச்சு. அதை என்னென்னா இறையாண்மை அப்படியே இருக்கும், சமதர்மத்தை சேர்த்துருவாங்க, மதச்சார்பற்றதை சேர்த்துருவாங்க. அதை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று அந்த வார்த்தைகள் மாறிடும். அடுத்து கீழே நாட்டின் ஒற்றுமைன்னு இருக்கும். அந்த நாட்டின் ஒற்றுமையோட ஒருமைப்பாடு என்ற வார்த்தையை சேர்ப்பாங்க. அது எப்படின்னா சொல்கிறேன், நாட்டின் ஒற்றுமைன்னு இருந்ததை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்று மாற்றிருக்காங்க. அப்போ மாற்றினது யாருன்னா அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தினாங்க. அடுத்து இந்திய அரசமைப்பு அதிக இறுக்கமான தன்மையும் கொண்டதல்ல, அதிக நெகிழ்வுத்தன்மையும் கொண்டதல்ல. அதாவது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டங்களை மாற்றலாம். அதிக இறுக்கத்தன்மை கொண்டதும் இல்லை, அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதும் இல்லை. இதுதான் இந்த அரசியலமைப்பினுடைய சிறப்பு. அடுத்த அரசியலமைப்பு தயாரிப்பு பணிகள் அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றாங்க? 1946 டிசம்பர் 9 நடைபெறுச்சு. இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர் 9, 1946. அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படாமல் இருந்துச்சு. பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் 1947 ஆகஸ்ட் 14 அதிலிருந்து இந்தியாவுக்கான அரசமைப்பு சட்டமாக உருவாக்குவதற்கான நிர்ணய சபையாக மாறிச்சு. அடுத்து கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அமைந்துள்ளது. இது அரசமைப்பு உறுப்பினர்கள், நிர்ணய சபையின் உறுப்பினர்கள். இது இந்த படத்தில் பார்த்தீங்களாக்க வரைவு குழுவோட உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு உறுப்பினர்கள் அதோட படம் தான். யார் இருக்காங்கன்னா இடமிருந்து வளம் பார்த்தோமாக்க என் மாதவ் ராவ், சையது முகமது சாதுல்லா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், சர் அல்லாடி கிருஷ்ணசாமி, சர் பி.என். ராவ். இது நிற்கிறவங்களில் இடமிருந்து பார்த்தோமாக்க எஸ்.என். முகர்ஜி, ஜூகல் கிஷோர் கண்ணா, அடுத்து கேவல் கிருஷ்ணா. அந்த அரசியலமைப்பின் வரைவுக்குழு உறுப்பினர்கள் இவங்க அடுத்து மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர், அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்திற்கு ஒருவர் தான் இந்த அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதன்படி மாகாணங்கள்லேருந்து 292 பேர், மாகாணங்கள்லேருந்து 292 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து சுதேச அரசுகளில் 93 உறுப்பினர்கள், 93 உறுப்பினர்களும், அப்புறம் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லீம், சீக்கியர் ஆகிய சமுதாய விகிதத்திற்கேற்ப இடம் ஒதுக்கப்பட்டது. இது அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்களுக்கானது. அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் எப்போன்னா உருவாக்கத்தில் 284 உறுப்பினர்கள், 284 உறுப்பினர்கள் 26/11/1949, அதாவது 1949 நவம்பர் 26 அன்று அரசமைப்பினை ஏற்றுக்கொள்ளப்பட்டு கையொப்பப்பட்டு அரசமைப்பு நிறைவேற்றினர். எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1949. இதில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டாங்கன்னு பார்த்தோமாக்க 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டாங்க. இது முக்கியமான பாயிண்ட். 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டாங்க. இது நவம்பர் 26, 1949 இந்த அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
பார்த்தோங்க அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுனாக்க 1946 டிசம்பர் 9 தான் அரசமைப்பின் முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு. இதன் மேலே பார்த்தோம். இந்த முதல் கூட்டத்தில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல். இந்த தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் இங்கே இந்த முதல் கூட்டத்தில் கூடியிருப்பாங்க. தற்காலிக தலைவரை யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்களை வந்து தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அவர்களை நியமிப்பாங்க. இவர் யார் நியமிச்சதுன்னா ஜேபி கிருபாலினி தான் இதனை தலைமையேற்கும்படி கேட்டுக்கொண்டார். அதுமாதிரி தற்காலிக தலைவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னாக்க சச்சிதானந்த சின்ஹா இவர் முதல் கூட்டத்திற்கு தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின்னு. அடுத்து அரசியலமைப்பிற்கு ஒப்புதல் தருவதாக சபை 24/1/1950 கூடியது. இந்த அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு எப்போ ஒப்புதல் அளித்தாங்கன்னா 24 ஜனவரி 1950 ஒப்புதல் கொடுத்துட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துடும். அப்போ வந்து அது வந்து 12 தொகுதிகளாக கூடியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்போ கூடியிருப்பாங்கன்னா அதை பார்த்தோமா, ஃபஸ்ட்டு டிசம்பர் 9 1946 இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கூட்டம். இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் புக்குலேயே அடிக்கடி இடம்பெற்றிருக்கும். இது மாதிரி தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3 வந்து தொகுதி 12 வரைக்கும் இடம்பெற்றிருக்கு. எத்தனை தொகுதிகளாக அரசியமைப்பு கூடியதுனால் 12 தொகுதிகளாக கூடியது. இதில் 11 தொகுதியிலே முடிச்சிருப்பாங்க. 12வது தொகுதியில் வந்து நமக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. 12 தொகுதிகளாக இது கூடியது. அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மூல ஆதாரங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். மூல ஆதாரங்களில் எங்கெங்கே என்னென்ன சட்டம் எடுக்கப்பட்டது அதுக்குடைய மூல ஆதாரங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசு சட்டம். இந்திய அரசாங்க சட்டம் 1935 நமக்கு தேவையான சட்டத்தை எடுத்துக்கிடுவாங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 என்னென்ன சட்டம் எடுத்தாங்கன்னா கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. அடுத்து வந்து வேறு நாட்டிலிருந்து இந்திய அரசமைப்பு சட்டமும் எடுத்தாங்க. இப்போ வந்து பிரிட்டனில் வந்து என்னென்ன சட்டங்கள் எடுத்தாங்கன்னு பார்த்தோமாக்க நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இதெல்லாம் முக்கியமான. சட்டத்தின் ஆட்சி எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கிலாந்து, பிரிட்டன்னாலும் இங்கிலாந்துனாலும் ஒன்று தான். சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறை, அடுத்து இடைக்கால தடையணைகள் ஆகியவையெல்லாம் பிரிட்டனிலிருந்து எடுத்தாளப்பட்டது. அடுத்து வந்து அமெரிக்க அரசமைப்பில் வந்து என்னென்ன சட்டங்கள் எடுத்தாங்கன்னா பார்த்தாங்க அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து வாங்கினோமாக அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருக்கோம், அதிலிருந்து எடுத்திருக்கோம். அடுத்து நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. யாராருன்னு பார்த்தோமாக்க உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதி, குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. இதெல்லாம் எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம்னாக்க அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து இந்த சட்டங்கள்லாம் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து இது எந்த நாட்டிலேருந்து எடுத்து பார்த்தோமாக்கா அயர்லாந்து என்ற நாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது அரசிற்கு வழிகாட்டு முறைகள், அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுவது தான் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். இது எந்த நாட்டிலிருந்து எடுத்தோமாக்கா அயர்லாந்து நாட்டிலிருந்து இது எடுக்கப்பட்டது. அடுத்து வந்து கனடாவிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தோமாக்கா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சின்றது இங்கே வந்து கனடாவிலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு ஆகிய கனடாவிலேருந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியா வந்து படிச்சிருப்போம், இங்கே கனடா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வணிகம், வர்த்தகம், சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம், இதெல்லாம் எங்கேருந்து பார்த்தா ஆஸ்திரேலியாவிலேருந்து இருக்குது. இந்த பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவில் தான் வரும், அதை வச்சுக்கோங்க.
அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஜெர்மனியா வெய்மர் அரசமைப்பு. ஜெர்மனிலேருந்து என்ன எடுத்துட்டோம்னா, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பற்றி பறிப்பு. இப்போ நெருக்கடி காலத்தில் வந்து அடிப்படை உரிமைகளை வந்து கவர்மெண்ட்டு ஸ்டாப் பண்ணிடும். அதை வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்துனாங்களாக்கா ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து சோவியத் யூனியன்னா ரஷ்யாவிலிருந்து எந்தெந்த சட்டங்கள் எடுத்துக்கப்பட்டதுன்னா அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்தோம்னாக்கா ரஷ்யானாலும் சோவியத் யூனியன்னாலும் ஒரே நாடு தான். இப்போ சோவியத் யூனியனில் தான் ரஷ்யா இருந்துச்சு. இப்போ வந்து அடிப்படை கடமைகள் எங்கேருந்து பார்த்தோம்னாக்கா சோவியத் யூனியன். அடுத்து மேலே வந்து அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து பார்த்தோம்னாக்கா அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். இங்கே அடிப்படை கடமைகள் வந்து சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து முகப்புரையில் இடம்பெற்றுள்ள சமூக பொருளாதார அரசியல் நீதி. அதாவது முகப்புரையில் பார்த்தோமா அதில் 3 நீதிகள் இருக்கு. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இந்த நீதியின் மாண்புகள் பற்றி எங்கேருந்து எடுத்தோம்னாக்கா சோவியத் யூனியன்லேருந்து எடுத்தோம். அடுத்த அடிப்படை கடமைகள் வந்து 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. அடிப்படை கடமைகள் எப்போ நம்ம அரசியலமைப்பில் சேர்த்தமாக்க 42வது சட்ட திருத்தத்தின் மூலம்தான் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு. அடுத்து இறுதிப்பட்ட திருத்த வரைவு, அதாவது 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்புகள் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்திய அரசின் சிறப்புகள், இது முக்கியமானது. இந்திய அரசின் சிறப்புகள் என்னென்னு பார்க்க போகிறோம். நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. இந்திய அரசமைப்பு நீளமானது. இந்திய அரசமைப்பு தான் உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. எதுன்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய இந்திய அரசமைப்பு தான் உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. அந்தளவுக்கு சிறப்புத்தன்மை வாய்ந்தது. இது ஒரு முக்கியமான. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னாக்க இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். நம்ம அரசியலமைப்பு என்னது, சில திருத்த முடியாத பகுதிகளும் இருக்குது, சில திருத்தக்கூடிய பகுதிகளும் இருக்குது. அதனால் இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவமிக்க அரசியலமைப்பாக நம்ம அரசியலமைப்பு இருக்குது. அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தோம்னாக்க இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு இதெல்லாம் நம்ம அரசமைப்பில் இடம்பெற்றிருக்கு. இறையாண்மை என்றால் என்னன்னு பார்த்தோம்னாக்க இறையாண்மைன்னா என்ன, அதாவது ஒரு நாட்டு விவகாரங்களில் தன் சுயமாக முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடியதான் இறையாண்மை சொல்கிறாங்க. அதாவது இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்றால் தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டின் தலையீடு இன்றி நிர்வகிப்பதே இறையாண்மை ஆகும். இதுதான் இறையாண்மைக்கு விளக்கம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் 42வது சட்ட திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டது. 42வது சட்ட திருத்தம் மூலம் அந்த வார்த்தையெல்லாம் சமதர்மம் என்ற வார்த்தையை இணைச்சிருப்பாங்க. 1976 ஒரே ஒரு முறை தான் இந்த முகவரி திருத்தப்பட்டிருக்கும். அடுத்து மதச்சார்பின்மைன்னா என்னன்னா இந்தியாவில் அரசு மதம் என்பது ஒன்று இல்லை. அதாவது எந்த மதத்தையும் இது பின்பற்றாது. அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதுதான் மதச்சார்பின்மைக்கு விளக்கம். அடுத்து குடியரசு என்பது இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல், அதாவது முடியன்னா அரசனாட்சி இல்லாமல், அதிபராட்சி இல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது தான் குடியரசுன்னு சொல்கிறோம். அடுத்து நாடாளுமன்ற ஆட்சி முறை. நம்ம இந்திய அரசியலமைப்பில் எப்படி நாடாளுமன்ற ஆட்சி முறை தான் நடக்குது. அடுத்து ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசமைப்பு வந்து ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. ஒற்றை குடியுரிமை மத்தியில் வழங்கக்கூடிய ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்குமானது. மாநிலங்களுக்கு என்ன தனி குடியுரிமை கிடையாது. இந்திய நாட்டிற்கு பொதுவாக ஒரே ஒரு குடியுரிமை தான், அது ஒற்றை குடியுரிமை வழங்கப்படுது. 2015 பிப்ரவரி 27 அன்று மக்களவையில் குடியுரிமை சட்டம் 1955 திருத்தங்கள் கொண்டு வந்தது. குடியுரிமை சட்டம் எந்த வருஷம்னு பார்த்தோமாக்க 1955. இதுதான் குடியுரிமை திருத்த சட்டம். இதையா வச்சுக்கோங்க.
இது எப்போ 2015 பிப்ரவரி 27 மக்களவையில் குடியுரிமை சட்டம் திருத்தங்கள் கொண்டு வந்தன. அடுத்து 2019 இந்த குடியுரிமை சட்டம் வந்து திருத்தப்பட்டிருக்கும். அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமைனா ஒரு நபர் வந்து ஒரு வாக்குரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் 18 வயதை நிறைவடைந்தோர் வந்து தேர்தலில் வாக்களிக்கலாம். இதான் வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை எந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுதுன்னா 326 இதான் வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி சொல்லுது. அடுத்து இந்திய அரசமைப்பின் முக்கியமான சிறப்புன்னு பார்த்தா சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. இந்தியாவின் நீதித்துறையின் செயல்பாடில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்றம் சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு ஆகும். இது வந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒருங்கிணைந்த இந்திய நீதிமன்ற அமைப்பில் ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றம் இருக்கும். ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றம், அதற்கு கீழே வந்து உயர் நீதிமன்றங்கள், அது கீழமை நீதிமன்றங்கள், அடுத்து துணை நீதிமன்றங்கள் இருக்கும். இந்த வரிசையில் தான் நீதிமன்றங்கள் அமைப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றம், அடுத்து உயர் நீதிமன்றம், அடுத்து கீழமை நீதிமன்றங்கள், அடுத்து துணை நீதிமன்றங்கள் இருக்கும். அடுத்து அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முக்கியமான சிறப்பு. இது ஏற்பட்டு அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் எங்கே இருந்து எடுத்துன்னு பார்த்தோமாக்கா அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம்னு சொன்னோமா. அடிப்படை உரிமைகள் இதோட பகுதி எத்தனை பார்த்தா பகுதி 3 இடம்பெற்றிருக்கு. பகுதி 3 என்னென்னு பார்த்தோமாக்கா அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து எத்தனை இருக்குன்னா 6 இருக்குன்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் எத்தனை 6. ஃபஸ்ட்டு வந்து 7 அரசமைப்பு இடம் வரும்போது 7 உரிமைகள் இருந்துச்சு. இப்போ வந்து தற்போது 6 உரிமைகள் தான் இருக்குது. ஒரு உரிமையை நீக்கி சாதாரண உரிமையாக மாற்றிட்டாங்க. அது என்னென்னு பார்ப்போம். இந்த 6 என்னென்ன உரிமைன்னா ஃபஸ்ட்டு சமத்துவத்திற்கான உரிமை, அடுத்து சுதந்திரத்திற்கான உரிமை, அடுத்து சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை, அடுத்து கல்வி பண்பாட்டு உரிமை, அரசமைப்புப்படி நிவாரணம் கோரும் உரிமை. இந்த உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு 7 உரிமைன்னு சொன்னால் தொடக்கத்தில் வந்து சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையாக இருந்துச்சு. சொத்துரிமை வந்து என்னது 31A அல்லது 31Aன்னு சொல்லுவான். 31A வந்து சொத்துரிமை. சொத்து உரிமை வந்து அடிப்படை உரிமையாக ஆரம்பத்தில் இருந்துச்சு. இது வந்து 44வது திருத்த சட்டம் 1978. 44வது சட்ட திருத்தம் 1978. இந்த 31A வந்து 300A கொண்டு போய் வச்சுட்டாங்க. இன்னைக்கு விட்டு உறுப்பு 300A சேர்த்துட்டாங்க. இது வந்து சாதாரண உரிமையாயிடுச்சு. அப்போ அடிப்படை உரிமைகள் வந்து 7லேருந்து இப்போது வந்து 6ஆக மாறிடுச்சு. இப்போ வந்து 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. இதுவும் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு ஆகும். அடுத்து இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை. நீதிமன்றத்தால் இது வந்து அடிப்படை உரிமைகள் நிலைநாட்டப்படுபவை. அதாவது ஒரு உரிமை ஒரு தனி மனிதனுக்கு அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அதை நீதிமன்றத்தின் மூலம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது ஒரு தனி மனிதன் நேரடியாகவே உச்ச நீதிமன்றத்தை நாடும் உரிமை இருக்குது. அதோடைய ஆர்டிகல் பார்த்தோம்னாக்க ஆர்டிகல் 32 விதி வந்து 32 என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நம்ம உச்ச நீதிமன்றத்தையும் நேரடியாக அணுகலாம். அடுத்து ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்க கல்வி உரிமை. கல்வி உரிமை வந்து இந்திய அரசமைப்பின் 86வது சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்னா 2002. இந்திய அரசமைப்பு உறுப்பு 21A அல்லது 21Aன்னு சொல்லுவோம். 21A அல்லது 21A 6 முதல் 14 வயது வரையுள்ள அனைத்து சிறார்களுக்கும் 6 முதல் 14 வயது உள்ள அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவது. இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளது. இதை அமலாக்கும் வகையில் மாநிலங்கள் விதிகளை ஏற்றுக்கொள்ளலாம். சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம், அதாவது சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் எந்த வருஷம்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து 2009. அரசமைப்பு உறுப்பு 21A கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. சிறார் இலவச, அதாவது குழந்தைகள் இலவச
கட்டாய கல்வி சட்டம் எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 2009. இந்த சட்டம் எப்போ அரசியலமைப்பு சேர்த்தமாக இந்திய அரசியலமைப்பு 86வது சட்ட திருத்தம் 2002 படி 21/7 இந்த சட்டம் சேர்க்கப்பட்டது. 6 முதல் 14 வயது வரையான குழந்தைகளுக்கு இது சட்டமாக போட்டது செயல்படுத்துகிற பாருங்க 2009 21/7 கீழே. அடுத்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இது இதோட பகுதின்னு பார்த்தோமாக்க 4வது பகுதி. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தோமாக்க நம்ம ஜெர்மனியிலேருந்து எடுத்தோம்னு பார்த்தோமா. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கேருந்து எடுத்தோம்னா அரசின் நெருக்கடி கால நிலை தான் ஜெர்மனி. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் நம்ம அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுத்திருப்போம். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கேருந்து எடுத்தோமாக்க அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுத்திருப்போம். இது எத்தனாவது பகுதியாக இடம்பெற்றிருக்குன்னா 4வது பகுதி. அரசியலமைப்பில் 4வது பகுதி எதுன்னு பார்த்தோம் அரசின் வழிகாட்டு நெறிகள். இதில் பகுதி 3 அடிப்படை உரிமைகள்னு பார்த்தோமா. பகுதி 4 அரசின் வழிகாட்டு நெறிகள். இது அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் ஆகும். அரசாங்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது வலியுறுத்துகிறது. அடுத்து அடிப்படை கடமைகள். முக்கியமானது அடிப்படை கடமைகள். 42வது திருத்தத்தின் மூலமாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் போது கிடையாது. அப்போ 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் இந்த அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் பகுதின்னு பார்த்தோமாக்க பகுதி 4A அல்லது பகுதி 4Aன்னு சொல்லுவோமா. பகுதி 4A அல்லது பகுதி 4A. இது ஆர்டிக்கல் பார்த்தோமாக்க 51A 51A அல்லது 51A இந்த அரசமைப்பின் கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது. இதில் கடமைகள் பார்த்தோமாக்க இது இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமைகள் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளன. அடிப்படை கடமைகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமானது ஃபஸ்ட்டு அந்த கடமைகளை வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடமை அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதன் மாண்புகள் தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு மரியாதை அளிக்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு கடமை. அடுத்து 2வது கடமை நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும். அடுத்து 3வது இது இந்தியாவில் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். அடுத்து 4வது கடமை தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்காக சேவை புரியவும் முன்வர வேண்டும். இதுதான் 4வது கடமை. அடுத்து 5வது கடமைன்னு பார்த்தோமாக்க மதம் மொழி சாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டினை உலகளாவிய சகோதரத்துவனையும் உருவாக்க வேண்டும். பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். அடுத்து நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். அடுத்த கடமை வனங்கள் ஏரிகள் ஆறுகள் வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களும் வாழ தகுந்ததாக பராமரிக்கப்பட வேண்டும். அடுத்த கடமை அறிவியல் ஆர்வம் மனிதநேயம் தேடல் நெறி சீர்திருத்தம் ஆகியவற்றினை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கவும் வேண்டும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் நம்ம பாதுகாக்க வேண்டும். அடுத்த கடமை நமது முயற்சிகள் ஒவ்வொரு சாதனைகளை மேன்மேலும் உயர்த்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மேன்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். அடுத்து கடைசி கடமை 11வது கடமை 6 வயது முதல் 6 to 14 வயது வரைக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுதான் அந்த கடமைகள். ஸ்டார்டிங்கில் 10 கடமைகள் தான் இருந்துச்சு. இப்போ 11வது கடமை இந்த கடமையை சேர்த்துருப்பாங்க. 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. அடுத்து இந்திய அரசமைப்பின் சிறப்புன்னு பார்த்தோமாக கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. இது இந்தியாவின் நம்ம நாடு கூட்டாட்சி அடிப்படையில் தான் செயல்படுது. கூட்டாட்சி ஒற்றையாட்சி தன்மையும் சில நேரத்தில் செயல்படும்.
அதாவது நெருக்கடி காலத்தில் ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டதாக செயல்படும். நெருக்கடி காலத்தில் மட்டும் ஒற்றையாட்சி தன்மை கொண்டதாக இருக்கும், மற்ற நேரங்களில் வந்து கூட்டாட்சி தன்மை கொண்டதாக இருக்கும். அடுத்து நீதி சீராய்வு சமநிலை. நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம். இது வந்து நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாதாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். இது வந்து ஆர்டிக்கல் 137 வந்து நீதி சீராய்வு பற்றி சொல்லும். நீதி சீராய்வுனா நாடாளுமன்ற ஒரு சட்டம் இயற்றப்படும் போது அது மக்களுக்கு முரணானதாக அடிப்படை தத்துவத்திற்கு அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக இருந்தால் அதை செல்லாதாக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோமாக்க அது நீதிமன்றத்திடம் தான் இருக்குது. இதுதான் நீதி சீராய்வு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் வந்து எந்த வருஷம்னா 1955. இது ஏன் வச்சுக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட். அடிக்கடி இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்குது, அடிக்கடி கேட்ட கொஸ்டின் கூட. குடியுரிமை சட்டம் 1955. இதை கடைசியாக இப்போ 2019 திருத்திருப்பாங்க, 2015 திருத்திருப்பாங்க. அந்த திருத்தங்கள்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்திய குடியுரிமைனா ஒரு நாட்டின் சட்டப்பூர்வமான உறுப்பினர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பது குடியுரிமையாகும். அதாவது இந்த நாட்டில் யார் இந்த குடிமக்கள் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறது தான் இந்திய குடியுரிமை. இந்த குடியுரிமை சட்டம் எப்படின்னா 1955. குடியுரிமையை பெறும் வழிகள் எத்தனை? நம்ம 5 வழிகள் இருக்குதுன்னு பார்த்தோமா. பிறப்பு, வாரிசு, பதிவு, இயற்கை வயப்படுத்துதல் மற்றும் ஒரு பகுதியில் தொடர்ந்து வசித்தல் ஆகிய வழிகளில் குடியுரிமை பெற இந்திய அரசமைப்பு வழிவகை செய்துள்ளது. இந்த 5 வகையில் வந்து குடியுரிமை பெறலாம். பிறப்பின் மூலமாக, வாரிசின் மூலமாக, அதில் பதிவின் மூலமாக, அல்லது ஒரு நாட்டை இணைப்பதன் மூலமோ, அல்லது ஒரு பகுதியில் தொடர்ந்து வசித்தல் ஆகிய வழிகளில் குடியுரிமையை பெறலாம். இந்தியாவின் அயல்நாட்டு குடிமக்கள் பதிவு முறைகளும் அவர்களுக்குரிய உரிமைகளும் அரசமைப்பில் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது இந்தியாவில் நமக்கு மட்டும் அரசமைப்பு இல்லை, இந்தியாவில் வந்து வெளிநாட்டிற்கான சட்டமும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இது பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். சமத்துவம்னா சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் பொதுவாக சமத்துவம். அதாவது முதியோர்களுக்கு சமமாக இருக்கணும், ஆண்கள் பெண்களுக்கு சமமாக இருக்கணும், குழந்தைகளுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கு, அடுத்து பெண் குழந்தைகள், இவங்க அனைவருக்கும் சமமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். இதுதான் சமத்துவ உரிமை. உலக மனித உரிமை பிரகடனம் 1948. அடுத்து வந்து இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி. நாடாளுமன்றம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நாடாளுமன்றம்னா எது சேர்ந்துன்னு பார்த்தோம்னாக்கா அது உறுப்பு 79, அதாவது விதி 79 வந்து நாடாளுமன்றம்னா என்னென்ன அது ஒரு விளக்கம் தருது. நாடாளுமன்றம்னா யார் இருப்பான்னு ஒரு விளக்கம் தருது. அதாவது இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் வந்து குடியரசுத் தலைவர் இருப்பார் மற்றும் ஈரவைகளை கொண்டது. குடியரசுத் தலைவரும் ஈரவைகளை கொண்ட, அதாவது மக்களவை, மாநிலங்களவை, இந்த 2 அவை குடியரசுத் தலைவர், இந்த 3 சேர்ந்தது தான் நாடாளுமன்றம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்கிற விதி தான் ஆர்டிக்கல் வந்து 79. இந்த 2 அவை குடியரசுத் தலைவர், இந்த 3 சேர்ந்தது தான் நாடாளுமன்றம்னு ஆர்டிக்கல் 79 சொல்லுது. அடுத்து ஈரவைகள் என்னென்னா மாநிலங்களவை, மக்களவை என்று அறிவோம். மேலவை என்று மாநிலங்களவையை வந்து நம்ம மேலவைன்னு சொல்லுவோம். மேலவை மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் கீழவை என்று அழைக்கப்படும். அதாவது மாநிலங்களின் பிரதிநிதித்துவம். மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தையும், மக்களவை வந்து மக்களின் பிரதிநிதித்துவத்தையும் வெளிப்படுத்தும். மாநிலங்களவையில் வந்து மாநிலங்கள் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க, மக்களவையில் வந்து மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. இதே மக்களவை, மாநிலங்களவை. அடுத்து நாடாளுமன்ற அரசு முறை, குடியரசுத் தலைவர் முறை, அரசு ஆகியவற்றிற்கு மேலும் சில உதாரணங்கள். அதாவது நாடாளுமன்ற முறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்க இந்தியாவில் இருக்குது. குடியரசுத் தலைவர் முறை, அதாவது அதிபர் ஆட்சி முறை வந்து அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களில் இருக்குது. அடுத்து நாடாளுமன்றம்னா என்னென்னு பார்த்தோமா, ஆர்டிக்கல் 79 என்ன சொல்லிச்சுன்னா,
ஆர்டிகல் 79 வந்து நாடாளுமன்றம் பற்றி குறிப்பிடுது. நாடாளுமன்றம் தான் யார் யார் இருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் இருப்பார், அடுத்து மாநிலங்களவை இருக்குது, அடுத்து மக்களவை இருக்குது. இது மூணும் சேர்ந்தது தான் நாடாளுமன்றம் அப்படின்ற விதி வந்து 79 சொல்லுது ஆர்டிகல். குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தின் ஈரவைகள் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்ட குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தோமாக்க ஈரவைகளின் உறுப்பினர்கள், அதாவது நாடாளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்கள், மற்ற மாநிலத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ சொல்லுவோம்ல, எம்எல்ஏ இந்த மெம்பர் ஆஃப் எம்பி பார்லிமெண்ட்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கான வாக்காளர் பட்டியல் யாராருன்னா எம்எல்ஏவும் எம்பியும் தான். இதில் வந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து வரமாட்டாங்க. மற்ற ஈரவைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடுத்து மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க. தேர்தல் நடத்தப்பட்ட குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது வந்து குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட யார் யார் இதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து மாநிலங்களவை வந்து 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மாநிலங்களவையிலும் மொத்தம் வந்து 250 பேர் இருப்பாங்க. இதில் 238 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன? சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதில் வந்து 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அதை பார்த்துக்கலாம். இந்த 238 சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுப்பாங்க, 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. மொத்தம் வந்து 250 பேர் மாநிலங்களவையில் இருப்பாங்க. அடுத்து வந்து மொத்த மாநில உறுப்பினர்கள் 3/4 உறுப்பினர்களை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுகிறது. மாநிலங்களவைக்கு எத்தனை அவரோட உறுப்பினர்களின் பதவிக்காலம்னு பார்த்தோம்னாக்கா 6 ஆண்டுகள் இவருடைய பதவிக்காலம். இதில் இருந்தாலும் 3/1 வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெற்று வருவாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய மாநிலங்கள் உறுப்பினர் வந்து நியமிப்பாங்க. இது மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவை, இது வந்து கலைக்க முடியாத அவை வந்து மாநிலங்களவை. அடுத்து வந்து மக்களவை இது வந்து மொத்த உறுப்பினர்கள் வந்து 545. இதில் 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், மக்கள் பிரதிநிதிகள். 543 பேர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து வந்து 2 பேர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 2 பேர், மொத்தம் 545 பேர் மொத்தம். இவங்க வந்தால் மக்களவை உறுப்பினர்கள் 545 பேர். 543 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். அவங்க வந்து 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினர் சொல்லலாம். இது காலம் வந்து 5 ஆண்டு. குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோமாக்கா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோமாக்கா தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள், சட்டமன்றத்தில் நடைபெற்ற முக்கியமான விவாதங்கள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மதராஸ் மாகாணத்தில் முதல் சட்டமன்றம் எப்போ நடந்தா 1952லேருந்து 1957 வரைக்கும் நடைபெற்றுச்சு. அப்போது முதலமைச்சராக யார் இருந்திருப்பாங்கன்னா ராஜாஜி முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அதில் வந்து அந்த அடிப்படை கல்வி திட்டம், அதை வந்து குலக்கல்வி திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படை கல்வி திட்டத்தை எதிர்த்து பல பேர் போராடினதுனால இவர் வந்து பதவி விலகிடுவார். அதுக்கப்புறம் காமராஜர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவி ஏற்பார். அப்போ வந்து 1954 வந்து இந்த அடிப்படை கல்வி சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. 1954 அரசின் கல்வி அமைச்சர், அப்போதைய கல்வி அமைச்சர் யாருன்னா சி சுப்பிரமணியம் வந்து அந்த அடிப்படை கல்வி சட்டத்தை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார்.
அடுத்து சென்னை மாகாண தலைவர் ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கை, ஃபஸ்ட்டு பட்ஜெட் யார் அறிமுகப்படுத்துனாங்கன்னா சென்னை மாகாணத்தில் ராஜாஜி. அதான் இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை மாகாண தலைவர் ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய எந்த வருஷம்னு பார்த்தோம்னாக்கா 1937 மதராஸ் சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அடுத்து 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். அது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு 1967 முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அப்போதைய முதலமைச்சர் வந்து யாருன்னு பார்த்தோம்னாக்கா CN அண்ணாதுரை முதல்வராக பதவியேற்றார். இவர் வந்து மரியாதை திருமண சட்டம் இயற்றப்பட்டு திருத்தப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியிருப்பாங்க. CN அண்ணாதுரை காலத்தில் 1969 வந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிருப்பாங்க. அதுவும் முக்கியமானது அண்ணாதுரை காலத்தில். அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது யார் உருவாக்குனதுன்னா எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையிலான 10 ஆண்டு கால ஆட்சி. எப்பப்போனா 1977 1987 வரைக்கும் குறிப்பிடத்தக்க பல மாற்றங்களை கொண்டு வந்தார். யார்? எம்ஜிஆர். 10 ஆண்டுகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியவர் எம்ஜிஆர். வாரிசு அடிப்படையில் இப்போ இந்த விஓ எக்ஸாமை கொண்டு வந்து யாருன்னா நம்ம எம்ஜிஆர் தான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சாங்க, கர்ணம் என்ற பதவிக்கு முடிவு கொண்டு வந்தார். கர்ணம்னா என்னது? பரம்பரையாக அந்த தொழிலை செய்வாங்க, அந்த வேலையை பார்ப்பவங்க தான் கர்ணம் பதவியில் இருந்தாங்க. கர்ணம் பதவியை முடிவு கொண்டு வந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் வந்து எக்ஸாம் மூலமாக நியமித்தார். அடுத்து வந்து சத்துணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தார்ல, மதிய உணவு திட்டம். அதை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக இவர் வந்து மேம்படுத்தினார். அது இந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான திட்டம். இப்போது காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் காலை உணவு திட்டம், அதாவது மதிய உணவு திட்டம் காமராஜர், சத்துணவு திட்டம் வந்து நம்ம எம்ஜிஆர். அடுத்து வந்து 1992 ஒரு முக்கியமானது பார்ப்போம். 1992 நவம்பரில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. இந்த மண்டல் ஆணைய தீர்ப்பு. மண்டல் ஆணைய வழக்கில் வந்து இதில் வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50% விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க தீர்ப்பளிக்கப்பட்டது. அதாவது 50% தான் இடஒதுக்கீடு வழங்கியது, மீதி 50% பொதுவாக நியமிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர், பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் வந்து கூட்டப்பட்டு 69% ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மண்டல் வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்கன்னா 1992 வந்து 50% தான் இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 69% வந்து இடஒதுக்கீடு வழங்கியிருப்பாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒன்று கூடி அந்த சட்டம் வந்து இப்போ பாதுகாக்கப்பட்டதாக உள்ளது. அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றம். இந்த பாக்ஸை கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸை பார்ப்போம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் வந்து 234 உறுப்பினர்களை கொண்டது. இதில் 189 உறுப்பினர்கள் பொது தொகுதிகளிலிருந்தும், 234 வந்து 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் தனித்தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தனித்தொகுதி வந்து எஸ்சி எஸ்டிக்கு வரும். எஸ்டிக்கு வந்து 2 தொகுதின்னு நினைக்கிறேன். எஸ்டிக்கு வந்து 2 தொகுதி. அப்போ 43 + 42 மொத்தம் 45 தொகுதிகள் வந்து தனித்தொகுதிகளாக உருவாக்கப்பட்டிருக்கு. மொத்தம் வந்து 234 தொகுதிகள். அதில் 189 வந்து பொது தொகுதியும் 45 உறுப்பினர்கள் வந்து தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்து வந்து சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர், முதல் பொது தேர்தல் தொடர்ந்து எப்போ வந்து 1952
3/5/1952 தொடங்கியது. சட்டமன்ற முதல் கூட்டத்தொடர் எப்போ தொடங்கிச்சுன்னு பார்த்தோம்னாக்க 3/5/1952. 1952 மே 3 தான் முதல் கூட்டத்தொடர் கூடிச்சு. அடுத்த அரசமைப்பு உறுப்பு 333. 333 என்ன சொல்லுதுன்னா ஆங்கிலோ இந்தியனை பற்றி சொல்லுது. ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். இப்போ இதை நீக்கிட்டாங்க சொல்கிறாங்க. 333 படி ஒரு ஆங்கில இந்தியன் நியமிக்கப்பட வேணும்னு சொன்னது வந்து அப்போ வந்து 234+1 இருப்பாங்க. இப்போ இந்த ஒன்றை வந்து நீக்கியிருக்காங்க. அடுத்து வந்து 6/4/2021. இப்போ கடைசி இப்போ நடந்து கொடுக்குற சட்டமன்றம் 6/4/2021 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்தது. இப்போ கடைசி எப்போ நமக்கு பொது தேர்தல் நடந்துச்சுன்னா பார்க்க இதை ஏன் வச்சுக்கோங்க. கடைசியாக சட்டமன்ற தேர்தல் எப்போ நடந்துச்சு? 6/4/2021 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்தது. இது வந்து எத்தனாவது சட்டமன்றம் பார்க்க? 16வது தமிழக சட்டமன்றம். 16வது தமிழக சட்டமன்றம் 7/5/2021 அன்று அமைக்கப்பட்டது. தேர்தல் எப்போனா 6/4/2021 வந்து தேர்தல் நடந்துச்சு. 7/5/2021 இது அமைக்கப்பட்டது தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கடைசியாக. அடுத்த பாக்ஸ் முக்கியமான பாக்ஸு பொது கணக்கு குழு. பொது கணக்கு குழு இது வந்து முக்கியமான குழு. நாடாளுமன்ற குழுவில் இது ரொம்ப முக்கியமான குழு. மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். மக்களவை தலைவரால்னா சபாநாயகர். இவர் வந்து மக்களவை உறுப்பினர்களில் ஒரு ஆளை வந்து பொது கணக்கு குழு தலைவராக வந்து நியமிக்கிறார். இதில் வந்து 1967-68 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரை பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பொது கணக்கு குழு வந்து 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை 1596 அறிக்கைகளை இந்த குழு வழங்கியிருக்கு. இந்த குழு என்னன்னா பொது கணக்கு குழு. பொது கணக்கு குழு என்ன முக்கியமான பாயிண்ட் ஏன் வச்சுக்கிறீங்கன்னா, பொது கணக்குழு தலைவரை யார் நியமிக்கிறார்னா மக்களவைத் தலைவர் தான் நியமிக்கிறார். இது 1968 எதிர்க்கட்சி உறுப்பினரை தான் இந்த குழு தலைவராக நியமிப்பாங்க. இதை ஏன் வச்சுக்கோங்க. எதிர்க்கட்சி தலைவர் தான் இந்த பொது கணக்கு குழுவுக்கு தலைவர். இதை 2வது பாயிண்ட் இதை ஏன் வச்சுக்கோங்க. இது வந்து 1950 1918 வரைக்கும் 1950 2018 வரைக்கும் 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கு. அடுத்து வந்து அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு. இது வந்து அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. இது 368 தான் அரசமைப்பு திருத்தத்தை சொல்லுது. 368(2) கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரையிலான நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த உறுப்பு 370 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது முக்கியமான ஆர்டிக்கல். இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப கேட்டது. ஆனால் இது தற்போது இப்போ நீக்கிட்டாங்க. உறுப்பு 370 இது வந்து அரசமைப்பு உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி சிறப்பு அந்தஸ்து கொடுக்குதா 370. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பது 370 விதி. இந்திய அரசு ஆகஸ்ட் 5 2019 இந்த டேட்டை வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 5 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. இந்த இதுக்கெல்லாம் 2 கொஸ்டின் வச்சுக்கோங்க. இந்த 2 கொஸ்டின் அடிக்கடி கேட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் விதின்னு பார்த்தோமாக்க 370. இது எப்போ ரத்து செஞ்சாங்கனாக்கா ஆகஸ்ட் 5 2019 இந்த விதி வந்து ரத்து செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. அடுத்து வந்து இந்த சங்கரலிங்கனார் பற்றி கொடுத்துருக்காங்க. சங்கரலிங்கனார் யாருன்னா, சங்கரலிங்கனார் காந்தியவாதி வந்து
இவர் ஒரு காந்தியவாதி, இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் கூட. இவர் எங்கே பிறந்தார்னா 1805 விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடு என்ற கிராமத்தில் பிறந்தவர். எந்த ஊரில்? மண்மலைமேடில், விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவர் பெற்றோர் பார்த்தோமாக்கு லைட்டாக ஞாபகம், இது கேட்டாலும் கேட்டோம். கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயம் என்றாலும் ரொம்ப தரமான செய்கை. 1895 விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ராஜாஜின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சங்கரலிங்கனார் 1930 காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரகத்திற்கு பங்கு பெற்றார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றார். அடுத்து மதராஸ் மாநிலத்திற்கு தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து, மகாராஷ்டிர மாநிலத்தில் தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநகரமாக கொண்டு தனி மாநிலம் அமைக்கப்பட வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமுலு 1952 உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். பொட்டி ஸ்ரீராமுலு 1952 மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து, தெலுங்குக்காரங்களாம் பிரிச்சுட்டு சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமுலு சொல்கிறாரு. சென்னையை அவங்களுக்கு வேணுமா, அதை தலைநகராக கொண்டு தெலுங்கு பேசும் மக்களுக்கு ஒரு மாநிலம் உருவாக்கப்படணும் என்று சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த பெயர் மற்றும் பிரச்சனை எழுந்தது. இதைத் தொடர்ந்து 1956 அவர் 52 இவர் 56 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் தொடங்கினார். இவர் மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சாகு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார். பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 அன்று விருதுநகரில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். யார்? சங்கரலிங்கனார். இவர் விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடில் பிறந்தவர். இவர் விருதுநகர்லேயே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திருக்காரு. என்றைக்கு ஆரம்பித்தார்னா 1956 ஜூலை 27. என்ன காரணம்னா மதராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றப்பட வேண்டும். 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அப்போ உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி அண்ணாதுரை, மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தனர். அப்படி இருந்தும் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தனால இவங்க உண்ணாவிரதத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் அவர் உண்ணாவிரதத்தை நிறுத்தவில்லை. 76வது நாள் அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் உயிர் நீத்துறார். அது என்றைக்குன்னா 1956 அக்டோபர் 13. 1956 அக்டோபர் 13 அன்று உண்ணாவிரத போராட்டத்தின் 76வது நாள் சங்கரலிங்கனார் உயிர் நீத்தார். எத்தனை நாள் உண்ணாவிரதம் தான்? 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் தந்துட்டார். எதற்காகனா தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்காக இவர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். முக்கிய கூட்டு கூட்டங்கள், இந்த பாக்ஸ் பார்க்க இது முக்கியமானது. முக்கிய கூட்டு கூட்டங்கள் இது வரைக்கும் எப்பப்போ நடந்துச்சுனாங்க, வரதட்சணை ஒழிப்பு சட்டம். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1956 59 6 மற்றும் 9 மே 1961. 1961 1959 இந்த வரதட்சணை ஒழிப்பு சட்டத்துக்கு கூட்டம் கூட்டினாங்க. இதையா வச்சுக்கோங்க. அடுத்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002. இதற்கு கூட்டம் கூட்டினாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக்க இந்த பாக்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் 27/7/1956 முதல் தேட்டியும் வச்சுக்கோங்க 27/7/1956 முதல் 13/10 அதாவது அக்டோபர் 13 1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி சங்கரலிங்கனார். அடுத்து மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969 அன்று
தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ். மதராஸ் மாநிலத்துக்கு பெயர் மாற்றக்கோரி யார் உண்ணாவிரதம் இருந்தால் சங்கரிங்கல உண்ணாவிரதம் இருந்தார். அந்த பெயர் மாற்ற சட்டம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னா, தேதி தான் கேட்டாங்க எக்ஸாமில், 14 ஜனவரி 1969. அடுத்து, காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் யார்? இந்த சங்கரலிங்கனார். காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர். அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னாக்க, ஒரு சட்ட முன்வரைவு, இந்த பாயிண்டை பார்த்துக்கிறோம். ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையில் நிகாரிக்கப்படும் போது, அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போது, அல்லது 6 வாரத்திற்கு அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போதும் குடியரசுத் தலைவர் ஈரவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். அதாவது ஒரு அவையில் நிறைவேற்றி ஒரு அவையில் நிறைவேற்றாமல் 6 மாதங்கள் தொடர்ந்து இழுபறியில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை வந்து குடியரசுத் தலைவர் கூட்டத்தின் மூலம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். இதில் வந்து ஈரவைகளின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும். 2 அவையும் கூட்டி இது பெரும்பான்மை வாக்குகள் பெற்றால் அந்த முன்வரைவு வந்து சட்டமாக்கப்படும். ஆனால் இதில் வந்து ஒரு விதிவிலக்கு என்னன்னா, பண முன்வரைவு, அதாவது பண மசோதாவில் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆகியவற்றின் போது இது போன்ற கூட்டத்தினை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசியலமைப்பு அனுமதிக்கவில்லை. ஏன்னா இது பண மசோதாவுக்கு வந்து மக்களவையில் நிறைவேற்றினா போதும், மாநிலங்களுக்கு அவை வந்து அதை ஒப்புதல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வேணால் ஒரு முக்கியமான பரிந்துரைகளை மற்றும் வழங்கலாம் மொழிய அந்த சட்டம் நிறைவேறும் குடியரசுத் தலைவர் மூலமாக. அந்த பாடம் முடிஞ்சு இந்த பாடத்தில் உள்ள புக் பேக்கை பார்ப்போம். புக் பேக் கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா, இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். பிஆர் அம்பேத்கர் இவர் தான் இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர். அடுத்து, இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? இதை பார்த்தா அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். ரைட்டு. அடுத்து, நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பார். அதாவது நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை தான் அமைச்சர்கள் பதவி வகிக்க முடியும். அப்போ இதுவும் ரைட்டு. அடுத்து, அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. அமைச்சரவை வந்து அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. இது வந்து தப்பு. இங்கன்னா அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. அரசின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். அமைச்சரவை வந்து தலைமை தாங்குவர் யாருன்னு பார்த்தோமாக்க பிரதமர் தான் வருவார். பிரதமர். இங்கே வந்து குடியரசுத் தலைவர் இருக்காங்க, இங்கே அரசாங்கத்தின் தலைவர்னு வந்தால் ரைட்டு. இங்கே அரசின் தலைவர் வந்ததுனால இது தப்பு. இப்போ அரசாங்க தலைவர் பிரதமர், இவர் தான் அமைச்சரவைக்கு தலைவர். அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர், இவர் வரமாட்டார். அரசாங்க தலைவர் வந்து பிரதமர், இவர் தான் அமைச்சரவையை தலைமை தாங்கப்படுது. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 1, 2 ரைட்டு. இதுதான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் வந்து 3வது கொஸ்டின் வந்து, அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? இதோட காலம் எந்தன்னா 1946 டிசம்பர் 9 1949 நவம்பர் 26 வரைக்கும் எடுத்துருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரும். இதில் பார்த்தோமாக்க கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்தோமாக்க 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள்னு வரும். 18 நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க, சில இதில் 17 நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்போ 3 ஆண்டுகள், சுமாராக 3 ஆண்டுகள். அப்போ அதான் இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆப்ஷன் இ இதுதான் கரெக்ட். 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்திய அரசமைப்பை உருவாக்குவதற்கு. அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது?
இதை பார்த்தோமா, இது முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டது. 1969 டேட்டுன்னு சேர்த்து கேட்டிருக்காங்க. டேட்டு எப்போன்னு பார்த்தோமாக்க ஜனவரி 14 1969 மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தோமாக்க, இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசியமைப்பின் பாகம் எது? இந்த இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு இந்த வார்த்தைகள்லாம் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா முகப்புரையில் இடம்பெற்றிருக்கு. இந்திய அரசியமைப்பில் முகவுரையில் இது வந்து இடம்பெற்றிருக்கு. முகவுரையில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோமாக்கா, அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து 1976 ஆமாம் 42வது சட்ட திருத்தம். இந்த வருஷத்தில் 42வது சட்ட திருத்தத்தில் ஒரே ஒரு முறை தான் இந்த முகப்புரை திருத்தப்பட்டது. இதை டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இதில் வந்து சமதர்மம், மதச்சார்பின்மை இந்த வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. இது ஒரு வார்த்தை, மதச்சார்பின்மை இது ஒரு வார்த்தை. அடுத்து 3வதாக வந்து கீழே வந்து ஒருமைப்பாடு இந்த 3 வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முகப்புரையை பற்றி அடிக்கடி கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தோமாக்கா, எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது, எந்த வருஷம் திருத்தினாங்க, எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தினாங்க, என்னென்ன திருத்தினாங்க, இந்த 3 கேள்விக்கு நீங்கள் எப்போயுமே ஆன்சர் சொல்லணும். எந்த வருஷம் திருத்தினாங்கன்னா 1976. எந்த சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தம். இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த முகப்புரை திருத்தப்பட்டுள்ளது. என்னென்ன வார்த்தையை சேர்த்தாங்கன்னா சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3 வார்த்தைகள் தான் இந்த முகப்புரையில் சேர்த்தாங்க 42வது சட்ட திருத்தத்தின் மூலம். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்த 3 பாயிண்ட்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்காத எக்ஸாம்னே சொல்லலாம். கேட்காத எக்ஸாமே இருக்காது இந்த கொஸ்டினை பற்றி. அடுத்த கொஸ்டின் வந்து முகப்புரையில் இடம்பெறும் நாம் எனும் சொல் எதை குறிக்கிறது? முகப்புரையில் இந்திய மக்களாகிய நாம் இருக்கும்ல, அந்த முகப்புரை படித்தமாக தெரியும். முகப்புரை இடம்பெற்றுள்ள நாம், இந்திய மக்களாகிய நாம் யாரை சொல்லணும்னா நாம் என்பது இந்திய மக்களை தான் சொல்லும். அங்கே நாம் என்று சொல்வது இந்திய மக்களாகிய நாம். அதுதான் முகப்புரையில் உள்ளது. இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். இதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் முகப்புரை பற்றி தான் இருக்குது. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இந்த சொற்கள் வரிசைப்படுத்துறது இதுவும் முக்கியமான கேட்டிருக்காங்க. இதுவும் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். முகப்புரையில் எந்த வரிசையில் இந்த சொற்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க? ஃபஸ்ட்டு பார்த்தோமாக்க நான் அந்த மேலே இருக்கம்ல கொஸ்டின் அதிலே இருந்திருக்கு, அதவே ஞாபகம் இருந்தால் இப்போ வரிசைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து 2வது இறையாண்மை, அடுத்து சமதர்மம் இருக்கும். 3வதாக வந்து மதச்சார்பின்மை இருக்கும். அடுத்து மூணாவது மதச்சார்பின்மை, 4வது வந்து மக்களாட்சி, 5வது குடியரசு. இந்த வரிசையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரிசை பார்த்தோமாக்கா ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை, 2வது வந்து சமதர்மம், 3வது வந்து மதச்சார்பின்மை, அடுத்து 4வது வந்து மக்களாட்சி, அடுத்து 5வது வார்த்தை வந்து குடியரசு. இந்த வரிசையவே பற்றி டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தையை வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை, 2வது சமதர்மம், 3வது மதச்சார்பின்மை, 4வது மக்களாட்சி, 5வது குடியரசு. இதெல்லாம் முகப்புரையில் கேட்ட கொஸ்டின்கள். அப்படியே கேட்ட கொஸ்டின் தான் புக் பேக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏல உள்ள 250. இதில் வந்து 238 பேர் வந்து மாநிலங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிப்பாங்க.
அதே மாதிரி இதில் 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அப்போ மொத்தம் வந்து 250 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கைனா 250 பேர். அதில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவது வந்து 238. இதில் 12 பேர் வந்து குடியரசுத் தலைவராக நியமிப்பாங்க. மொத்தம் வந்து 250 பேர். அடுத்த அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? நம்ம இந்திய அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம், இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். இதுவும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். நிதி ஆணையம். நிதி ஆணையம் வந்து அரசியலமைப்பில் இருக்குது. நிதி ஆயோக் வந்து இந்திய அரசியலமைப்பில் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சரு. அடுத்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், இது அரசியலமைப்பில் இருக்குது. தேர்தல் ஆணையம், இது அரசியலமைப்பு மூலம் அமைக்கப்பட்ட அமைப்பு. நிதி ஆணையம், தேர்தல் ஆணையம். அடுத்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், இதுவும் வந்து நம்ம அரசியலமைப்பில் இடம்பெற்று. இதில் வந்து நிதி ஆயோக் வந்து அரசியலமைப்பில் கிடையாது. அதே மாதிரி நிதி ஆயோக் கிடையாது. மனித உரிமை ஆணையம் இது வந்து அரசியலமைப்பில் கிடையாது. இதெல்லாம் என்ன நீங்கள் படிச்சுங்க, என்னென்ன ஆணையம் அமைப்புகள்லாம் அரசியலமைப்பில் வரும், எது எது வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 10வது கொஸ்டின் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் இது எப்படின்னா டிசம்பர் 9, 1946. டிசம்பர் 9, 1946, ஜனவரி 24, 1950 வரைக்கும் எத்தனை 12 தொகுதிகளாக நடைபெற்றும்னு சொல்லியிருப்போமா, படிச்சிருப்போமா. 12 தொகுதிகளாக இந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டம் நடைபெற்றது. முதல் கூட்டம் எப்போனா டிசம்பர் 9, 1946. இதை நல்லா வச்சுக்கோ. முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சுன்னு. அப்போ அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னு பார்த்தோமாக நவம்பர் 26, 1949. இது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோமாக ஜனவரி 26, 1950. இதெல்லாம் இந்த முக்கியமான டேட்டெல்லாம் ஏன் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேலவை வந்து மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். மேலவை கீழவைன்னு சொல்லுவோம். இதை வந்து மேலவை வந்து மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். மாநிலங்களவை, கீழவை வந்து மக்களவைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் வச்சுக்கோங்க. இதை எப்படி வகைப்படுத்தணும்னு, மேலவை கீழவை இது ஒரு வகை. அடுத்து மாநிலங்களவை மக்களவை இது ஒரு இது. அடுத்து ஹிந்தியில் சொன்னமாக இது ராஜ்யசபா, இது வந்து லோக்சபா, ராஜ்யசபா, லோக்சபா இந்த மாதிரியும் வகைப்படுத்துகிறோம். மேலவைனாலும் ஒன்று தான், மாநிலங்களவைனாலும் ஒன்று தான், ராஜ்யசபான்றாலும் ஒன்று தான். அதே மாதிரி கீழவைனாலும் அதே தான், மக்களவைனாலும் அதே தான், லோக்சபான்றாலும் அதே தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்திய அரசமைப்பு உறுப்பு ஸ்டேஷன்களில் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஆளுநர் நியமனம் செய்கிறார். இது பார்த்தோமா பாக்ஸில் இருந்துச்சு. அதுக்கு ஆர்டிகல் பார்த்தோமாக்க 333 ஆர்டிகல் படி ஒரு உறுப்பினர் வந்து ஆளுநர் வந்து சட்டமன்றத்திற்கு நியமிக்கிறார். அடுத்து 13வது கொஸ்டின் பார்த்தோமாக்க தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோமாக்க 234. தமிழகத்தில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்னா 234. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க இது கூற்றுக்காரணம். 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆமாம், சரியானது. இது வந்து ஒரு குட்டி அரசியலமைப்பு என்று சொல்லுவாங்க. எதனா 42வது அரசியலமைப்பு சட்டத்தை இதில் வந்து நிறையாது சேர்த்துருப்பாங்க, நிறையாது நீக்கியிருப்பாங்க. அடுத்த காரணம் வந்து அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். ஆமாம், அதிகமான விதிகளை இதில் சேர்த்துருப்பாங்க. அப்போ ரெண்டுமே சரியான விளக்கம்.
கூற்று காரணமும் சரியானவைகள், காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் 15 வந்து இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வு தன்மை கொண்டது. ஆமாம், மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது சொல்கிறாங்க. இந்திய அரசமைப்பு வந்து நெகிழ்வுத்தன்மை கொண்டது, அதே மாதிரி இறுகத்தன்மையும் கொண்டது. இதுவரை 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. ஆமாம், இப்போ வந்து 106 107 வரைக்கும் திருத்திட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து கூற்றும் காரணம் சரியானவைகளாக, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். இது ஆப்ஷன்கள். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம 12th ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். தேங்க்யூ.